அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு நற்செய்திகள் வந்திருக்கிறது. சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், இஸ்ரேல் ஹமாஸ் உடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இன்றையோடு போர் நிறுத்த வேண்டும் என்பதாக ஒப்பந்தம் வந்திருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி 19ஆம் நாள் கையெழுத்து ஒப்பந்தம் நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்திருந்தோம். கடந்த 15 மாதம் காலமாக பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் மனக்கவலைகள், மனவேதனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், காசாவிலே வாழக்கூடிய அந்த மக்களுக்கு, சமூகத்துக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள். சாப்பிடுவதற்கு உணவின்றி, குடிப்பதற்கு உணவின்றி, தங்குவதற்கு இடமில்லாமல் அங்கெங்கே கிடைக்கிற இடமெல்லாம் அங்கே அமர்ந்து தூங்கியிருக்கிறார்கள். கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. குடிப்பதற்கு நீர் இல்லை. அங்கெங்கே என்னென்னலாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் குடித்திருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. வெறும் புற்கள், செடிகளை சாப்பிட்டிருக்கிறார்கள், மண்களை சாப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த 15 மாதம் காலமாக கிட்டத்தட்ட 46,707 நபர்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்னவென்று தெரியுங்களா? எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 18,000 நபர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் அங்கே இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னவென்று தெரியுங்களா? பெற்றோர்கள் தன் குழந்தையை இழந்திருக்கிறார்கள், குழந்தைகள் தன் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள், உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய தன் பிள்ளைகளுக்காக வேண்டி ஃபியூச்சரிலே, பிற்காலத்திலே அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதாக நினைத்து அவர்கள் சம்பாதித்த அத்தனை காசுகளும், பணங்களும், வீடுகளும், நிலங்களும் சேகரித்திருக்கிறார்கள். ஆனால் 15 மாத காலமாக போர் நடந்து பல இழப்புகள் அங்கே இறந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு அவர்களுக்கு வெற்றி தரும் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று தெரியுங்களா? நாம் அவர்களுக்காக தொடர்ந்து நாம் துஆ செய்து கொண்டிருந்திருக்கிறோம். அவருடைய துஆக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்திருக்கின்றார். மட்டுமல்லாமல் அந்த சிறு குழந்தைகள் கஷ்டங்கள் ஏற்படுகிற போது ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் என்று கதறிய சத்தம் இன்று வரைக்கும் எங்களுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். மட்டுமல்லாமல் இன்னும் முக்கியமாக பார்த்திருப்பீர்கள் என்னவென்று தெரியுங்களா? சாப்பாடு வாங்குவதற்காக கூட்டமாக பாத்திரத்தை எடுத்து வருவார்கள். அதையெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். நாம் அவர்களுக்காக வேண்டி செய்த பிரார்த்தனை தான். அவருக்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் நாம் செய்திருப்போம். அது மட்டுமல்லாமல் அவருக்காக வேண்டி நோன்பு வைத்திருப்போம். மட்டுமல்லாமல் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகபட்சமாக அவருக்கு மேல் மிச்சமாக